கான்செப்ட்ஸ் நீங்க கண்டிப்பா நான் definitely you must good evening pa good evening Ganapati good evening ma so good evening everybody once again please listen நம்ம டைம் இல்லாதனால நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கனால என்னால அதிகமா பேச முடியல டைரக்டா நான் ப்ராப்ளத்துக்குள்ள போயிடுறேன் trigonometric equations so ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது 11th ஸ்டாண்டர்டோட முடிஞ்சு போயிடுமானா கிடையாது in your higher studies you can follow this and for your any entrance examination and any competitive examination this is very useful first இந்த trigonometric equations க்கு ரொம்ப முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது முன்னாடி படிச்ச அந்த பிரின்சிபல் வேல்யூஸ் அந்த பிரின்சிபல் வேல்யூஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா நான் 6 trigonometric ratios பத்தி சொன்னேன் sin theta ஒரு டேபிளர் காலமே உங்களுக்கு போட்டு கொடுத்தப்பா sin theta cos theta tan theta cot theta மியூட் பண்ணுங்க சோ மியூட் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணிட்டீங்களா ரைட் தேங்க்யூ திரும்பிய டிஸ்டர்பன்ஸ் வருது பாருங்க ஓகே so now we'll move on இப்போ அந்த பிரின்சிபல் வேல்யூஸ்ல அந்த 3 sin cos tan இது மூணுத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு சில வேல்யூஸ் நான் கொடுக்குறேன் அதை மட்டும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுங்க இதை நோட் பண்ணி வச்சீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற இந்த இதுவை போட்டுருங்க நான் சைட்ல அப்படியே எழுதி கொடுக்குறேன் சரிங்களா பிறகு நான் சைட்ல உங்களுக்கு அந்த எழுதி தரேன் எது தேவைன்னு உங்களுடைய பிரின்சிபல் வேல்யூஸ் என்ன அப்படின்றத பாருங்க ஃபர்ஸ்ட் I am going to give you the principal values இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நான் ஈஸியா இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் சால்வ் பண்ணிடலாம் ப்ராப்ளம்ஸ் which is involved in trigonometric equations ஃபர்ஸ்ட் sin theta உடைய பிரின்சிபல் வேல்யூ அதாவது பிரின்சிபல் வேல்யூனா எப்பொழுதுமே இந்த theta உடைய வேல்யூ எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்தேன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 π/2 நான் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் டொமைன் ஒரு டேபிளர் காலம் போட்டு கொடுத்தேன் இல்லையா அதுல கொடுத்துருப்பேன் ஒருவேளை யாரெல்லாம் அந்த கிளாஸுக்கு வரலையோ தயவுசெய்து இப்ப ஞாபகம் வச்சுங்க பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் sin theta lies between -π/2 to π/2 நெக்ஸ்ட் cos theta உடைய பிரின்சிபல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π our closed interval means which includes both the value இங்க -π/2 included π/2 included for sin theta cos theta க்கு 0 included π is also included ஆனா tan theta க்கு பாருங்க we have open அப்ப என்ன அர்த்தம் இந்த π/2 include ஆகாது the values between -π/2 π/2 அப்ப இதை எப்படி போடலாம் அப்படின்னா இன்டர்வல்ஸ்ல போடும் பொழுது I can write -π/2 less than or equals to theta is less than or equal to π/2 here I can root 0 theta less than or equal to π இங்க அப்படி கிடையாது -π/2 less than theta π/2 அப்போ என்ன அர்த்தம்னா இங்க -π/2 +π/2 is not at all included ரொம்ப நல்லா வச்சுக்கணும் இதுதான் பிரின்சிபல் வேல்யூ நான் திரும்பி இதை எழுத மாட்டேன் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா நான் பிரின்சிபல் வேல்யூவை மறுபடியும் நான் உங்களுக்கு எழுதவே மாட்டேன் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா so you must remember the principal values இந்த பிரின்சிபல் வேல்யூஸை நான் அகைன் அண்ட் அகைன் நான் உங்களுக்கு எழுதி காட்ட மாட்டேன் புரியுதுங்களா இப்போ நல்லா கவனிங்க அடுத்து ரொம்ப முக்கியமான வேல்யூ இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க trigonometric equationsக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இதுதான் பிரின்சிபல் வேல்யூ இதுல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிரின்சிபல் ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு பாருங்க ஜெனரல் சொல்யூஷன் மொத்தம் 6 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஜெனரல் சொல்யூஷனுக்கு தயவு செய்து இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் ப்ராப்ளம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜெனரல் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க எனக்கு கண்டிஷன் sin theta is equals to 0 அடுத்தது பாருங்க டேபிளர் காலம் ரெண்டா பிரிச்சீங்க cos theta is equals to 0 tan theta is equals to 0 special condition அப்ப இந்த வேல்யூ sin theta equal to 0 cos theta is equals to 0 அப்படின்னு வந்துச்சுன்னா என்னுடைய ஜெனரல் சொல்யூஷன் எப்படி தெரியுமா இருக்கும் theta is equals to n pi theta is equals to n pi இந்த n ன்றது எனி இன்டிஜர் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் மேபி ஜீரோவா கூட இருக்கலாம்
சோ அப்போ integers எந்த வேல்யூ வேணா எடுக்கலாம். இப்போ cos theta equal to, தயவு செய்து நீங்க இந்த டேபிள்ல இருக்கிற இந்த போர்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் உடனே நீங்க என்ன பண்ண போறீங்க, மெமரைஸ் பண்ண போறீங்க. அடுத்தது cos theta equal to 0 அப்படின்னா என்னுடைய theta is equals to 2n plus 1 pi by 2 where n is belongs to z. இத கூட நான் முன்னாடி சொன்னேன், ஆனா நீங்க இந்த ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு தரேன். sin theta equal to 0, cos theta equal to 0, 2n plus 1 pi by 2 n belongs to z. Next, tan theta equal to 0 na theta is equals to n pi where n is belongs to any integer. இது மூணுமே எதை குறிக்குது? ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா 0 0 0. அடுத்த மூணு கண்டிஷன் பாருங்க. sin theta is equals to sin alpha, cos theta is equals to cos alpha, tan theta is equals to tan alpha. ரைட் ஹேண்ட் சைடுல வேல்யூ இருக்கு. sin theta equals to sin alpha, cos theta equals to cos alpha, tan theta is equals to tan alpha. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா theta is equals to n pi plus minus 1 power n into alpha where n is belongs to z. n is a any integer, நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். இது எப்போ கண்டிஷன்? ரைட் ஹேண்ட் சைடுல sin alpha என்ற ஃபார்மட் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, cos theta is equals to cos alpha அப்படின்னு சொன்னா theta உடைய வேல்யூ 2n plus or minus, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்க பிளஸ் மட்டும் தான் இருக்கு, plus or minus alpha where n is belongs to any integer. Tan theta equals to tan alpha அப்படின்னு சொன்னா your theta is equals to n pi plus alpha where n is belongs to z. My dear beloved students, please definitely you must memorize all the problems which you are seeing on the board. இந்த full விஷயத்தை, இந்த டோட்டல் கான்செப்டை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்க, ரிமெம்பர் பண்ணிட்டீங்க. நான் எப்போ கேட்கறேனோ அப்ப நீங்க ரிமைண்ட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி சிம்பிள். நான் நல்லா கவனிங்க, நான் உங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நான் இதை எடுக்கலப்பா, நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் 11th ஸ்டாண்டர்ட்ல. ஆனா 11th ஸ்டாண்டர்டை விட முக்கியம் என்ட்ரன்ஸ், அதை விட முக்கியம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸும் தான். அதுல இந்த ஜெனரல், இப்போ இந்த கேட் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா, கேட் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது நவம்பர் 25th 24th. இப்ப ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ்லாம் இப்பதான் முடிஞ்சது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்ல, எல்லா இப்போ நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க, ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க, பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போறீங்க, ஒரு குரூப், எல்லா இடத்துலயும் இந்த ட்ரிக்னோமெட்ரி ரிலேட்டட் ஒரு ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குதுன்னா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன் நிறைய இருக்கு. அப்போ இதை தயவு செய்து நீங்க ஒரு முக்கியமா நினைச்சு இதை படிச்சிருங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன் யுவர் எக்ஸசைஸ் 3.8. இது மட்டும் தான், இதை மட்டும் நான் வச்சுதான் போதும். இந்த எக்ஸசைஸ் 3.8 ஃபுல்லா இன்னைக்கு ஓவரா முடிச்சுட்டு பாருங்க. ஏற்கனவே நான் வந்து நிறைய ஃபார்முலா, காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா படிச்சேன், மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா படிச்சிருக்கிறேன், ஆல்பா ஆங்கிள் ஃபார்முலா படிச்சிருக்கிறேன், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா, சம் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு சம், சம் டு டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு டிஃபரன்ஸ், இது எல்லாமே படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அதனால அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நிறைய ட்ரிக்ஸ் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, கொஸ்டின்ல ஃபைண்ட் தி, முதல் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.8ல ஃபைண்ட் த பிரின்சிபல் சொல்யூஷன் and general solution of the following. Find the principal solution and general solution. அம்மா பேசாதீங்கம்மா, சோ நீங்க பேசுறது எனக்கு இதுல ஆடியோல கேக்குது, தயவு செய்து ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க, அது வந்து மத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். My humble request to all of you, please, especially girl students, நீங்க தெரியாம பட்டிருந்தா கொஞ்சம் செக் பண்ணிக்கீங்க. Right, now we are moving into the exercise problems. தயவு செய்து கவனிங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல நானு ரொம்ப குயிக்கா வெறும் ஃபார்முலாஸ் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளவுதான், அதோட போட்டு போயிடுவேன். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்ன்றதுனால நான் உங்களுக்கு மறுபடியும் இதை போட விரும்புறேன். ரைட், செக் டவுன். சரிங்களா, பாருங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜெனரல் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சப்டிவிஷன் 1. sin theta is equals to -1/√2. சரிங்களா, 3 கொஸ்டினுமே நான் இங்கேயே போட்டுறேன். செகண்ட் கொஸ்டின், மியூட் பண்ணுங்கம்மா, மறுபடியும் சொல்றேன், உங்க சிஸ்டர்ஸ் யாரோ மறுபடியும் அங்க பேசிட்டு இருக்காங்க, தயவு செய்து மியூட் பண்ணுங்க. tan theta is equals to
minus 1 by root 3. Third question. பாருங்க மூணுமே இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஜெனரல் சொல்யூஷன். முதல்ல பிரின்சிபல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா? First how to find out the principal solution, then you have to find out the general solution. இல்லையா? principal solution sin தயவு செய்து யாரோ ஒருத்தர் நடுவுல பேசிட்டே இருக்கிறீங்கம்மா, நீங்க நிறுத்தினாதான் நான் கிளாஸ் எடுக்க முடியுமே. கொஞ்சம் யாருன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கப்பா. so please sin theta equals to minus 1 by root. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா, sin minus theta is equals to minus sin theta, cos minus theta is equals to சொல்லுமா சொல்லுங்க, tan minus theta is equals to tan theta minus tan theta. இந்த மூணு உங்களுக்கு நல்லா மனப்பாடமா தெரியும் இல்லையா? so sin minus theta is equals to minus sin theta, cos minus theta is equals to cos theta, tan minus theta is equals to tan theta. now we are going to solve the problem. நான் அந்த கொடுத்த அந்த அதுல ஒரு 3, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, மொத்தம் 9 ஃபார்முலாஸ் தான் நீங்க ரிமைண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சொல்யூஷன். sin theta எங்க இருக்கும்? அப்போ sin thetaல theta lies between minus pi by 2 plus pi by 2. அப்ப இதுதான் பிரின்சிபல் சொல்யூஷன். அப்போ என்னுடைய எது இருக்கணும்? மைனஸ் பை பை 2க்கும் பை பை 2க்கும் நடுவுல தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்ப பாருங்களேன், நான் ஒன்னு சின்னதா வரைஞ்சி காட்டுறேன். இது 0, இது பை பை 2, இது பை, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மைனஸ் பை பை 2. என்னுடைய இது எங்க இருக்கணும்? எய்தர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? sin theta is equals to minus 1 by root. இந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வராது, ஏன்னா சைன் வந்து பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ அது ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் இருக்கணும். நீ கெஸ் பண்ணிக்கலாம், திஸ் இஸ் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். ஐ கேன் சே திஸ் இஸ் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுன்னு நான் பார்த்துட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, மைனஸ் 1 by root 2 எப்போ இருக்கும் சைன்ல? அந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பேன். 1 by root 2ன்றது 45 டிகிரில இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? I can write sin pi by 4. I can write the value is sin pi by 4. இப்போ அந்த ஃபார்முலா sin minus theta na minus sin theta, minus sin theta va sin minus theta ன்னு போடலாம். அப்ப I can write this as sin theta is equals to sin minus pi by 4. பாருங்க, இந்த minus pi by 4ன்றது கண்டிப்பா minus pi by 2க்கும் pi by 2க்கும் நடுவுல தான் இருக்கும். இது pi by 2ன்றது minus 90 டிகிரி, minus 90 டிகிரிக்குள்ளதான் pi by 4 இருக்கும். அதனால பிரின்சிபல் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிடலாம். எப்பொழுதும் கேளுங்க, இந்த ஆல்பா உடைய வேல்யூ இதுதான் ஆல்பா எடுத்தோம்னா இது தீட்டா. இந்த ஆல்பா வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் இன் த பிரின்சிபல் வேல்யூ. இந்த மைனஸ் பை பை 2க்கும் பை பை 2 இதுதான் உங்களுடைய பிரின்சிபல் வேல்யூ, பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தி சைன் தீட்டா. அப்ப வந்துருச்சா? உடனே இதை கம்பேர் பண்ணுங்க. The principal solution is theta is equals to, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. பிரின்சிபல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ரெண்டாவது ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க. எனக்கு தெரியும் sin theta is equals to sin alpha னா என்னுடைய theta வேல்யூ எப்படி போட சொன்னேன்? I can say this as theta value is equals to n pi plus minus 1 power n alpha. கரெக்டா? அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்க ஆல்பா உடைய வேல்யூ minus pi by 4, எனக்கு ஆல்பா உடைய வேல்யூ minus pi by 4 இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலால போடுங்க. எனக்கு theta is equals to n pi plus minus 1 power n alpha is equals to minus pi by 4, where n is belongs to z. இதுதான் என்னுடைய general solution. This is called the general solution. அவ்வளவுதான்ப்பா. இதுல போட வேண்டாம். சில சமயத்துல என்ன பண்ணுவான், இன்டர்வல்ஸ் கொடுத்துருவான். இந்த தீட்டா வந்து 0 to 180 டிகிரிக்கு நடுவுல இருக்கு, 0 to 360. அப்போ நான் என்னக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க எதுவுமே கொடுக்கல, அப்போ ஃபுல் வேல்யூ அப்படியே எடுத்து வந்து போட்டா போதும். This is your principal solution and this is called your general solution. பார்த்தாச்சா? ரெண்டாவது cot theta equals to root 3. cot tan ல மாத்தணும்னா I'll get tan theta is equals to 1 by root 3. Anyone? யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா? What is the principal value? What is the principal value for theta? Tan theta. என்னுடைய principal value என்ன இருக்கும்? Open bracket of minus pi by 2. Very good. Open bracket of minus pi by 2. அப்ப என்ன அர்த்தம்?
இது minus pi by 2 கன்சிடர் பண்ணக்கூடாது. 90 டிகிரி வரவே கூடாது. அதுக்குள்ள எது வேணா இருக்கலாம். இப்ப பாருங்க, நான் tan theta is equals to எப்போ 1/√3 இருக்கும் tanல? எப்போ 1/√3? tan 30 டிகிரி. அப்போ tan ஆமா ரேடியன்ட் எடுக்கும் pi by 6. கண்டிப்பா இதுக்கு நடுவுல இருக்கா? 30 degree lies between these two intervals இல்லையா? எஸ். அப்போ இதுதான் என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. Therefore, the principal solution is theta is equals to pi by 6. Now I am going to find out the general solution. அப்போ இந்த general solution கண்டுபிடிக்கிறது tan theta is equals to tan alpha இருக்கு. அப்போ what is the general solution? Theta is equals to, we'll get n pi plus alpha. இங்க alphaன்றது தான் just nothing but pi by 6. அப்போ your theta is equals to n pi plus pi by 6. அவ்வளவுதான்ப்பா. இங்க ஒரே வார்த்தை சொல்லிடணும், கமான் ஒன்னு போட்டு n belongs to z. மூணாவது ஆல்ரெடி கொடுத்துட்டான், tan theta is equals to minus 1/√3. The principal value of tan theta is what? Principal value of tan theta. Theta is belongs to again the open interval minus pi by 2, pi by 2. நல்லா கவனிச்சீங்க. sin tan வந்தா பிரச்சனையே கிடையாது. நீங்க tan theta minus 1/√3 எங்க இருக்கும்? pi by 6ல இருக்கும். நான் மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். ஏன்னா tan minus theta is tan theta minus tan theta. Therefore, I can take tan theta is equals to tan of minus pi by 6. அப்ப இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் principal solution. The principal solution is theta is equals to minus pi by 6. Now you find out the general solution. நமக்கு தெரியும் tan theta tan alpha னா என்னோட general solution is theta is n pi plus alpha. இங்க alphaன்றது I can write this as minus pi by 6. அப்ப therefore the general solution is theta. இங்க என்ன கொடுத்திருக்கோம் அதுதான் போடணும். இங்க 2 theta னா இங்க 2 theta போடணும். இங்க 3x னா இங்க 3x னு போடணும். Theta is equals to n pi plus alpha, that is minus pi by 6. That is the answer. Please take down your theta is equals to n pi minus pi by 6. எழுதிங்கப்பா. அவ்வளவுதான். n belongs to integers sir. N belongs to integers. Thank you ba. N belongs to integers. Please make a note, n belongs to integers. கண்டிப்பா போடணும். Thanks a lot. அடுத்த question. Moving on to the second question. So exercise 3.8 la second question. Solve the following equations. Rub பண்ணிடலாமாப்பா? Shall I rub this? Yes sir. Right now. Thank you. Solve the following subdivision la கொடுத்திருக்காங்க இந்த செகண்ட்ல. The condition is same. Solve the following equation. பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ப்ராப்ளம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்ப ஜெனரல் ஈக்குவேஷன்ஸும் பிரின்சிபல் சொல்யூஷன்ஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லியாச்சு இல்லையா? இப்ப நான் 6 ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். 6ல எனக்கு தெரிஞ்சு 5 தான் யூஸ் பண்ணிருக்கேன், 4 யூஸ் பண்ணிருக்கேன். காஸ்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல. காஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன், அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். அந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஈஸி. சரியா? சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். 0 degree less than or equals to x less than 360 degree. அப்ப இதோட மீனிங் என்னன்னா 0 is included but 360 is not included. அப்போ இதை எப்படி போலாம்னா 0 டிகிரி ரேடியன்ஸ்ல போடும்போது x is less than 2 pi. 2 pi உள்ள கொண்டு வர முடியாது. முதல் சப்டிவிஷன் கொஸ்டின் sin square x sin power 4x is equals to sin square x. Sin power 4x equals to sin square x. எப்படி போடலாம் பாருங்க, எப்படி எழுதலாம் நல்லா கவனிங்க. இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? sin power 4x minus sin squared x is equals to 0. இதுல sin squared x காமனா எடுங்க. we'll get 1 minus sin squared x காமனா எடுத்தா sin squared x minus 1. I can write this as sin squared x minus 1. Correct? I'll get sin squared x minus 1 which is equals to 0. Which is equals to 0. இப்போ இதுல மைனஸ் காமன் எடுத்தா minus sin squared x into 1 minus sin squared x which is equal to 0. கரெக்டா? இந்த 1 minus sin squared x எப்படி சொல்லலாம்னா cos squared x minus sin squared x. இந்த ஃபார்முலா எல்லாம் தெரியும், 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்துட்டீங்க. அப்போ sin squared x cos squared x equal to 0 னா இந்த மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா we'll get sin squared x cos squared x equal to 0 or ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா sin x cos x is equals to 0. நம்ம
மல்டிபிள் ஆங்கிள் படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? sin 2a is equals to 2 sin a cos a. அப்ப இது என்ன சொல்லலாம்னா this implies 1/2 sin 2x equal to 0 or sin 2x is equals to 0. பாருங்க, இப்ப அஞ்சாவது ஃபார்முலா யூஸ் பண்றேன். அதாவது எனக்கு என்ன கொடுத்திருந்தேன்? sin x is equals to 0 வரதா என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன் பாருங்க. அந்த ப்ராப்பர்ட்டி sin theta is equals to 0 then theta is equals to ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். ஃபோர்த் ஃபார்முலா பாருங்க, என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தேன்? sin theta is equals to 0 னா theta is equals to என்னமா இருக்கும்? n pi. வெறும் n pi where n is an integer னு கொடுத்திருப்பேன். இங்க அதே போலதான் theta இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்கு. n pi அப்போ simply I can put n pi. அப்போ x is equals to n pi divided by 2 where n is belongs to z. அப்போ இங்க x உடைய வேல்யூ கொடுத்துட்டாம்பா 0 to 360 டிகிரி. அப்ப x உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது? n pi by. அப்ப n equal to 0 ல இருந்து போடலாம். n 0 பண்ணுங்க, x is equals to 0. இல்லையா? x is equals to 0. கரெக்டா? So I can write this as x is equals to 0. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கிடைக்கும்? x is equals to n pi by 2. அந்த பாருங்க, அந்த 9 ஃபார்முலாவை மாறி 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 இந்த எக்ஸர்சைஸ்ல போட போறோம். அப்போ if you have memorized all the 9 formulas நான் கொடுத்த அந்த போர்ட்ல இருந்தது n which is very easy. அப்போ n equal to 0 போடும்போது x equal to 0. x equal to 0 கண்டிப்பா x ல இருக்குது. அடுத்தது n is equals to 1 போடுறேன். x is equals to pi by 2. This is also belongs to the range 90 degree 360 குள்ளதான் இருக்குது. அடுத்தது n is equals to 2 போடுறேன். 2 போட்டீங்கன்னா 2 கேன்சல், வெறும் pi. x is equals to pi. அதுவும் அங்க இருக்குது. கரெக்டா? 180 degree is also there. நெக்ஸ்ட் பாருங்க, n is equals to 3 போடுறேன். n க்கு பதிலா 3 போட்டா 3 pi by 2. That is also there. n equals to 3 போடும்போது x is equals to 3 pi by 2. அடுத்து n is equals to 4. x is equals to 4 pi by 2. 4 வந்து 2 ல 2 times 2 pi வராது. ஏன்னா less than 360 not equal to. ஒருவேளை அங்க equal to 360 degree இருந்திருந்தா I can take the value. பட் இங்க வராது. it is not possible. இந்த வேல்யூஸ் தான், இந்த 4 வேல்யூஸ் தான் எனக்கு கிடைக்கும். therefore எனக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க therefore the solutions are. அப்போ அந்த சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா x is equals to 0 போடலாம், x equals to pi by 2 போடலாம், x equals to pi and therefore the solutions are. therefore the solutions are first 0, அதுக்கு அடுத்தது என்னது? pi by 2, next pi, அதுக்கு அடுத்து 3 pi by 2. இந்த 4 வேல்யூ தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் ஏன் நான் நெகட்டிவ்ல இன்டீஜர்ஸ் நெகட்டிவ்ல வரும், அப்ப -1 எடுக்கலாமே. ட்ரை பண்ணி பாருங்க. -1 போட்டீங்கன்னா -pi by 2 வராது. ஏன்னா 0 டிகிரில 360ன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்ப -90 டிகிரி வரதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால இந்த 4 வேல்யூஸ் தான் ஆன்சர். வில் மூவ் டு தி செகண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் போலாம். அடுத்த क्वेश्चन செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட் சப்டிவிஷன். சப்டிவிஷன் நம்பர் 2. Number 2, we have 2 cos squared x plus 1 is equals to -3 cos x. அப்ப இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. 2 cos squared x இந்த -3x இப்படிக்கு வந்தா +3 cos x plus 1 equal to 0. பாருங்க, இத முன்னாடியே செகண்ட் சாப்டர்ல போட்டிருப்பீங்க. சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் பொழுது பேசிக் அல்ஜிப்ரால நீங்க போட்டிருப்பீங்க. எப்படின்னா நான் இந்த cos x என்றத t ன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். I am taking t is equals to cos x. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? 2t² plus 3t plus 1 equal to 0. ஃபேக்டரைசேஷன் ஆட் பண்ணா 3, மல்டிப்ளை பண்ணா 2 into 1. Any two numbers I can add, I can get 3. Multiplying the same numbers, I'll get 2. அப்ப என்னது? 2 1. இங்க முன்னாடி 2 இருக்கா, அதனால 2 ஆல டிவைட் பண்றேங்க. We'll get 1. We'll get t plus 1 into t plus 1 by 2 equal to 0. We'll get t equals to -1. t is equals to -1 by 2. நல்லா கவனிங்க, நான் t ன்றது என்ன படுத்தேன்? What I have taken t. t is equals to என்ன எடுத்துருக்கேன்? cos x. தயவு செய்து யாருன்னு பார்த்து கொஞ்சம் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்கம்மா. இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ப்ளீஸ் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். ப்ளீஸ் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க பயங்கரமா இருக்கு. அது கொஞ்சம் யாருன்னு பார்த்து மியூட் பண்ணுங்க.
நீங்க ரிப்ளை பண்ணலாம் கூட பரவாயில்லமா, தயவு செய்து அது என்னன்றதை மியூட் பண்ணுங்க. சார் உள்ள போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடும். நீங்களே அதை நோட் பண்ணி மியூட் பண்ணிடுங்க. t equals to -1 and t equals to -1/. அப்ப t உடைய வேல்யூ இஸ் cos x. சரிங்களா? அப்போ t எங்க இருக்கோ அந்த இடத்துல cos x போடுறேன். பாருங்க, t எங்க இருக்கோ அந்த இடத்துல cos x. I can put cos x is equals to -1. நல்லா கவனிச்சுக்கணும், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போல cos x is equals to minus. இந்த sin x-க்கும் tan x-க்கும் ஒரு தனி ப்ராப்பர்ட்டி உண்டு. ஏன்னா sin மைனஸ் தீட்டானா sin தீட்டா. அதனால நான் உள்ள கொண்டு போயிடுவேன். இங்க அப்படி போட முடியாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அப்படி போட முடியாது. அப்ப என்ன பண்ணுனா cos x is equals to minus of எப்போ ஒன்று இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்ல ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம் பாருங்க. cos எப்போ 1ல இருக்கும், 0 டிகிரி. வெரி குட். அப்போ மைனஸ் cos x is equals to minus எப்போ 1/2 இருக்கும், 60 டிகிரில இருக்கும். அதாவது cos pi/3. கரெக்டா? இப்போ போன வாட்டி மாதிரி மைனஸ் சைன்ல இருந்தா சைன் தீட்டாக்குள்ள மைனஸை கொண்டு போயிடுவேன், மைனஸ் tan இருந்தா தீட்டாக்குள்ள மைனஸை கொண்டு போயிடுவேன். ஆனா இந்த காஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். என்னன்னா cos x is equals to இந்த மைனஸ நான் பிளஸ் ஆக்கணும். என்ன தெரியுமா பண்ணும், cos of pi minus 0. நம்ம படிச்சிருக்கோம் cos 180 minus theta cos theta. அப்போ இந்த மாதிரி மைனஸ் வெளியே இருக்குது, டைரக்டா மைனஸ உள்ள கொண்டு போக கூடாது. அப்ப என்ன செய்யணும், பை இங்க என்ன ஆல்பா இருந்தா ஆல்பா இல்லையா, அப்ப எது இருக்கோ அந்த வேல்யூ போட்டணும். அப்ப என்ன சொல்றேன்னா இந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்தணும்னா cos மைனஸ் தீட்டா வேல்யூ. அதே போலதான் இங்கேயும் போடுறேன். cos x is equals to மைனஸ பிளஸ் ஆக்கணும்னா பை மைனஸ் π/3. இப்ப பாருங்க, cos x is equals to cos pi. இங்க பாருங்க, cos x is equals to cos 3π minus pi 2π/3. இப்ப அந்த ஃபார்மட் வந்துருச்சா, நம்மளுக்கு தெரியும் என்ன ஜெனரல் சொல்யூஷன். cos theta is equals to cos alpha ன்னு சொன்னா theta உடைய வேல்யூ 2n pi plus alpha plus or minus alpha. கரெக்டா? அப்போ எனக்கு n-க்கு ஒரு வேல்யூ போடணும். இந்த இடத்துல பாருங்க, x is equals to x is equals to 2n pi plus alpha. alphaன்றது pi. அப்போ I can put plus or minus alpha. அதே போல இங்க x is equals to 2n pi plus or minus 2π/3. கரெக்டாமா? ஜஸ்ட் இங்க ஆல்பாக்கு பதிலா 5 இருக்கு, அங்க ஆல்பாக்கு பதிலா மைனஸ். அப்போ எனக்கு தெரியும் n is belongs to z. இங்கேயும் n is belongs to. அப்போ ஒவ்வொன்னா போட போறேன். n-க்கு நான் 0 போடுறேன் இல்லையா? So I'll get, if I put n is equals to 0, அப்போ n is equals to 0 அப்படின்னு போட்டேன்னா I'll get x is equals to n is equals to 0னா இப்போ பாருங்க, x is equal, இது ஃபுல்லா 0 ஆயிடும், பிளஸ் ஆர் மைனஸ் பை. எனக்கு பைன்றது 180 டிகிரி. மைனஸ் பை இந்த ரேஞ்சில் இருக்கா, இல்ல, இந்த இன்டர்வல்ஸ்க்குள்ளே இல்ல. அப்போ I can take only x is equals to pi. அடுத்தது பாருங்க, n is equals to 1 போடுறேன். I can put n is equals to 1. அப்ப தீட்டா உடைய வேல்யூ, x உடைய வேல்யூ பைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது n is equals to 1 போடுறேன். 1 போட்டேன்னா 2π இல்லையா, x is equals to 2π plus or minus pi. அப்போ பிளஸ் போட்டா 3π வரும், மைனஸ் போட்டா மைனஸ் பை. மைனஸ் பை கிடையாது. அப்போ x is equals to 3π. நெகட்டிவ்லே வராது ஆன்சர். சார் பை தானே சார்? பை தான்ப்பா, ஏன்னா 3π வராது. ஏன் சொல்லுங்க, 3πன்றது 360 டிகிரி மேல போயிடுச்சு. அப்போ we have only one value for this. அப்போ இந்த இடத்துல I'll get only x is equals to pi. இந்த கண்டிஷனுக்கு இப்ப போலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, n equals to 0ன்னு போடுறேன். அப்போ x is equals to plus or minus, மைனஸ்ல வராது, வெறும் 2π/3. n is equals to 1 போடுறேன். x is equals to பாருங்க, வெறும் n போட்டா 2π plus or minus 2π/3. இப்போ நான் பிளஸ் போட்டேன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா கிடைக்குது, 3 2s are 6, 6 plus 2 8, 8π/3. 8 into 60 டிகிரி 480 வராது. அப்ப சப்ராக்ஷன் மட்டும் தான் வரும். x is equals to 2 minus π/3. 3 2s are 6, I can get 5π/3. π/3 na 60, 5 into 60 300 டிகிரி இல்லையா, I can get this as கரெக்டா நான் போட்டது 2π, சாரி 2π/3. அப்போ 4π/3. I'll get 4π/3. n is equals to 2 போடுங்க.
If I get n is equals to 2, n is equals to 2 போட்டனா சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா I get if I put n is equals to 2 மேல போயிடும். 2 போட்டா 2 2s are 4, 4 pi plus 2 pi by 3. இல்ல அதிகமா போயிடும். மைனஸ் பண்ணி பாருங்க. 12 pi minus 10 pi by 3 அது வராது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான். இதுல ஒரு வேல்யூ, இதுல ரெண்டு வேல்யூ. Therefore the solutions are பாருங்க மூணே வேல்யூ தான். x is equals to pi, இன்னொன்னு வந்து 2 pi by 3, இன்னொன்னு வந்து 4 pi by 3. These are the values. I'll get the solution as x is equals to pi, 2 pi by 3, 4 pi. And the limits are தாண்டிச்சு 360 and above அல்லது 0 less than 0 the value நான் கன்சிடர் பண்ண முடியாது. 0 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது கீழே நெகட்டிவ் வந்தா ஏற்றுக்கொள்ள முடியும். So therefore the values of x is pi, 2 pi by 3 and 4 pi. Check down. So second question is subdivision 3. So next one subdivision 3. Subdivision 3. Subdivision 3. Second question subdivision 3. Third question. Subdivision 3. 2 sin squared x plus 1 is equals to 3 sin x. Equals to 3 sin x. So mute பண்ணுங்கம்மா. சேம் லைன் தான். அதே ஸ்டூடெண்ட் தான் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றீங்க. தயவு செய்து மியூட் பண்ணுங்க. If you are not interested, please leave the class. So மறுபடியும் சொல்றேன். Some of the kids are playing there. So kindly mute it. Otherwise, you leave the class because this is disturbance to all the students. So and also we are recording the program. We are recording the class. அதுலயும் எங்களுக்கு எரர் வரும். So அதனால தயவு செய்து நீங்க அட்டெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா please leave the class. So next one, 2 sin squared x plus 1 is equals to 3 sin x. So பாருங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. 2 sin squared x minus 3 sin x plus 1 equal to 0. ஒரு quadratic equation ஃபார்ம் ஆயிடுச்சா? We'll get the quadratic equation. இப்போ போன வாட்டி மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல கொண்டு போகலாம். இல்ல ஸ்ட்ரைட்டாவே கூட நீங்க போடலாம். உங்களுக்கு ஒர்க் அவுட் தெரிஞ்சிச்சுன்னா sin x அந்த ஃபார்முலாவை நான் உனக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கட்டுமே ஸ்டெப்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன்? t is equals to sin x. I'll get 2t square minus 3t plus 1 equal to 0. Add பண்ணா 3 minus 3 multiply பண்ணா 2. இல்ல என்னென்ன ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 3 multiply பண்ணா 2. So என்ன கிடைக்கும்? -2 -1. கரெக்டா? -2 -1 -3 -2 into முன்னாடி 2 இருக்கு. 2 ஆல டிவைட். It will go 1 times. I'll get t minus 1 into t minus 1 by 2 equal to 0. This implies t is equals to 1 and t is equals to 1 by 2. This implies t is equals to, I have taken t is equals to sin x. There, our sin x is equals to 1. I have taken sin x is equals to 1. Sin x is equals to 1 by 2. Right, Amma? Sin x is equals to 1 by 2. நம்மளுக்கு என்னோட ஜெனரல் சொல்யூஷன் தெரியும். sin x அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? n pi plus minus 1 power n into alpha. இல்லையா? அதுதான் என்னோட ஜெனரல். ஒவ்வொரு தாட்டியும் நான் ஃபார்முலா எழுதிருக்கேன். டைரக்டா போட்டுடலாம். இங்க ஆல்பா மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ now I can write your sin x is equals to 1 எப்போ இருக்கும்? 90 டிகிரி. அப்போ sin pi by 2. நெக்ஸ்ட் sin x is equals to எப்போ 1 by 2 இருக்கும்? 30 டிகிரி. அப்போ பாருங்க ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். என்னுடைய ஜெனரல் வேல்யூஸ் ஃபார் sin என்னன்னு கேட்டீங்கன்னா your general value is equals to, sorry, principal value. General value சொல்லக்கூடாது. The principal value for sin theta which is lies between minus pi by 2 to plus pi by 2. அப்ப ரெண்டு வேல்யூ பாருங்க, pi by 2 சரி pi by 3 சரி இந்த ரேஞ்ச்ல இருக்குது. அப்போ therefore இப்ப பாருங்க sin theta is equals to sin alpha அப்படின்னு சொன்னா theta உடைய வேல்யூ n pi plus minus 1 power n into alpha. இந்த இடத்துல alpha pi by 2, இந்த இடத்துல alpha pi by 3. சரியா? அப்போ இந்த இடத்துல alpha pi by 2, அந்த இடத்துல அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணாம இங்க x இருக்கு. x is equals to n pi plus minus 1 power n. Your n
into x alpha pi by 2 where n is belongs to z. ஆனா இங்க இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கான் 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் எனக்கு இன்டர்வல்ஸ் இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 0 போடுறேன். 0 போட்டீங்கன்னா எனிதிங் பவர் 0 1. அப்போ n-க்கு பதிலா 0 போட்டா pi by 2. அப்ப என்னுடைய x உடைய வேல்யூ pi by 2. அடுத்து n-க்கு பதிலா 1 போடுறேன். n-க்கு பதிலா 1 போட்டா pi. இங்க ஆட் வந்துச்சுன்னு சொல்லி வச்சுங்களேன், சரி மைனஸ் ஆயிடும். -1 power 1 is minus. அப்ப what will get? Will get n pi x is equal to 1 போட்டா pi minus pi by 2 இல்லையா? சோ பாருங்க pi minus pi by 2. n-க்கு பதிலா நான் pi by 2 போடுறேன். அப்ப மறுபடியும் pi by 2 தான் வருது. அப்ப மறுபடியும் ரிப்பீட்டட் வேல்யூ, அது தேவையில்லை எனக்கு. ரிப்பீட்டேஷன் இருந்தா போட தேவை. அடுத்து n-க்கு பதிலா 2 போடுங்க. n-க்கு பதிலா 2 போட்டா x is equal to 2 pi. இது ஸ்கொயர் ஆயிடும். அப்ப பிளஸ், அப்ப பிளஸ் pi by 2. LCM எடுங்க. 2 into 2 4 இல்லையா? 4 plus 1 5 pi by 2. 5 into 90 440 வரவே வராது. 450 சாரி, அதுவும் கிடையாது. இப்ப நெகட்டிவ்ல ஒன்னு போட்டு பாருங்க. n is equal to -1. அப்போ x is equal to n-க்கு பதிலா -1 போடுவேனா minus pi. இது -1 போட்டீங்கன்னா minus pi by 2 நெகட்டிவ்ல வராது, அதுவும் வராது. லாஸ்டா ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. n is equal to -2. அப்போ we'll get -2. -1 n-க்கு பதிலா -2 போடுவேன் ஸ்கொயர். அப்ப அது பாசிட்டிவ். அப்போ -2 pi plus pi by 2 அதுவும் நெகட்டிவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு வேல்யூ தான். we have x is equal to pi by 2. we have the only value x is equal to pi by 2. அப்ப அது மட்டும் தான் என்னுடைய வேல்யூ. x is equal to pi by 2 மட்டும் தான் என்னுடைய வேல்யூ. செகண்ட் எல்லாம் வராது. சரிங்களா? அப்போ ஒன்லி வேல்யூ x is equal to pi by 2. அடுத்ததை நான் கண்டுபிடிக்கும் போது செகண்ட் பார்ட். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? sin x is equal to sin pi by 3. இங்க alpha is equal to pi by 3. I can get x is equal to n pi plus -1 power n into pi by 3. ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 0 போடுங்க. x is equal to இது 0 ஆயிடும். anything power 0 1 which is equal to pi by 3. n is equal to 1 போடுங்க. x is equal to pi 1 போட்டா இது மைனஸ் ஆயிடும். minus pi by 3 which is equal to 2 pi by 3. கண்டிப்பா அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. So I can get n is equal to 0. n is equal to I can get sorry pi by 6. 1 by 2 na pi by 3 இல்லமா pi by 6. 60 degree 30 degree. நான் 16 போட்டேன். சாரி, இது சைன்னால 30 டிகிரி. pi by 6 இது pi by 6, இதுவும் pi by 6. will get 5 pi by 6 உள்ளதான் இருக்கும். 5 into 30 300 degree. நெக்ஸ்ட் n is equal to 2 போட்டா அதிகமாயிடும் பாருங்க. 2 pi இதுவும் பிளஸ் 2 pi plus pi pi by 6 will get more. அப்ப 360 டிகிரியை தாண்டிடும். இதே நெகட்டிவ்ல போட்டு பாருங்க. -1 minus pi minus நெகட்டிவ். அப்ப ரெண்டு வேல்யூ தான். அப்ப ஆக மொத்தம் the solution is first one pi by 2 x is equal to 1 போட்டுங்க. pi by 2 இதுல pi by 6 அதுக்கப்புறம் 5 pi by 6. this is the answer. The answer is x is equal to pi by 2 pi by 6. அவ்வளவுதான். இப்போ மூணே வேல்யூ. இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். subdivision 4. we'll move on to the subdivision 4. second question is subdivision 4. So we have cos 2x is equals to 1 minus sin 3x. Cos 2x 1 minus 3 sin x. நம்ம எழுதிட்டேன் 3 sin x. சரிங்களா? 1 minus 3 sin x. நம்மளுக்கு cos 2x-க்கு மூணு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் cos squared x minus sin squared x. ரெண்டாவது 2 cos squared x minus 1. மூணாவது 1 minus. எனக்கு sin x-ல தான் இருக்கு. அப்ப மூணாவது ஃபார்முலா எடுக்கிறேன். I'll get 1 minus 2 sin squared x. இது வந்து cos 2x உடைய ஃபார்முலா. 1 minus 3 sin x. கரெக்டா? அந்த cos 2x-க்கு பதிலா நான் minus 2 sin squared x போடுறேன். இந்த 1 கேன்சல். இந்த மைனஸ் கேன்சல். We have 2 sin squared x minus 3 sin x is equals to 0. கரெக்டா? ஈக்குவேஷன் எப்படி ஆயிட்டு பாருங்க. இப்போ இதுல ரெண்டுத்துலயே காமனா இருக்கிறது எதுன்னு பாருங்க. sin x காமன். I can take sin x common. We have 2 sin x minus 3 equal to 0. அடுத்து 1 is sin x is equals to 0. Another one or 2 sin x இந்த minus 3 அப்படிக்கா போனா plus 3.
sin x is equals to 3/2. நமக்கு தெரியும் sin x உடைய range என்னன்னா it lies between -1 sin x is less than or equal to 1. Our sin x க்கு cos x உடைய value always lies between -1 and +1, not more than that. இல்லையா? அப்ப இந்த 3/2ன்றது -1க்கும் +1க்கு நடுவுல ரேஞ்ச் இல்ல. அப்ப இங்க வேல்யூஸே வராது. It is impossible அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ sin x equal to 0. What is the condition? Sin x equal to 0. சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் n pi. அப்ப sin x equals to x is equals to n pi, where n is belongs to z. இப்போ இது 0 to அந்த காமன் 0 less than x less than 360 degree. அப்ப n is equals to 0 போடுறேன், x ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். n is equals to 1 போடுறேன், என்ன கிடைக்கும்? x is equals to pi. கரெக்டா? n is equals to 1 போடுறேன், x is equals to pi. அடுத்து n is equals to 2 போடுறேன், 2 pi வராது. அப்ப ரெண்டே வேல்யூ தான். 2 pi வரக்கூடாது, ஏன்னா less than 360 degree. அது இன்க்ளூட் கிடையாது. Therefore, the solutions are x is equals to 1 and x is equals to pi. Please take down. This is the answer. Moving on to the next problem. Sir, x is equal to 0 pi, sir. Yes, 0 pi. Thank you. X is equals to 0 and thank you. Next one. Solve the following equations. போன வாட்டி இன்டர்வல்ஸ் கொடுத்திருந்தாங்களா? இந்த தேர்ட் சம்ல பாருங்க, இன்டர்வல்ஸ் இருக்காது. Intervals is not given. Intervals is not given. The third problem, the intervals are not given clearly. அப்போ இந்த இடத்துல நான் ஜெனரல் சொல்யூஷன் மட்டும் எழுதி வச்சா போதும். நீங்க வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய இதோட ஈஸி பாருங்க. Solve the following equations. First one, முதல் கொஸ்டின், sin 5x minus sin x. அந்த 9 ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுதான் இது எக்ஸசைஸ் ஓவர். cos 3x. அதுக்கப்புறம் சில காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா, அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா தெரிஞ்சா பின்னாடி வர சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நல்லா பைகாட் பண்ணிட்டோம், நிறைய சம்ஸ் அதில் பேஸ் பண்ணி போட்டிருக்கிறோம் இல்லையாமா? ரைட். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலாவை கொண்டு வரணும். இது எப்படி இருக்குன்னா sin c minus sin. யாருன்னா சொல்வீங்களா? கேர்ள்ஸ், பாய்ஸ், யார் வேணா, ஓப்பன் சாய்ஸ். sin x sin c minus sin d. What is the formula for sin c minus sin d? 2 cos What is the formula for 2 cos c plus d by 2 sin c minus d by 2. Sin c minus sin d is equals to 2 sin c plus cos c plus d by 2 cos c plus d by 2 sin c minus d by 2. Correct? So this is the formula. அப்போ இங்க இதுதான் c. This is your c and this is your d. Formula apply பண்ணுங்க. 2 cos 5x plus x divided by 2 sin 5x minus x divided by 2, which is equals to cos 3x. Cos 3x. இல்லையா? அப்போ இத 2 cos 6x divided by 2, I'll get 3x. Sin 5x minus x, 4x divided by 2, which is equals to 2x, which is equals to cos 3x. In the cos 3x, in the cos 3x cancel. இல்லையாமா? கரெக்டா இல்லையா? So we'll get 2 cos x into cos 3x. நீங்க கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சீங்கன்னா சொல்யூஷன் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ கேன்சல் பண்ண வேண்டாம். அப்போ என்கிட்ட கேட் cos x, இதை அப்படியே cos 3x வச்சுங்க. இதை இந்த சைடு கொண்டு வரணும். 2 cos 3x sin 2x minus cos 3x is equals to 1. அப்ப இதுல காமனா இருக்கிறது cos 3x, மீதி இருக்கிறது 2 sin 2x minus 1 equals to 0. அப்போ ஒரு இது வந்து cos 3x equals to 0. இன்னொரு வேல்யூ 2 sin 2x is equals to 1. sin 2x is equals to 1 by 2. நமக்கு தெரியும் sin 2x உடைய sin x உடைய பிரின்சிபல் வேல்யூ minus pi by 2 to plus pi by 2 closed interval. cos x ன்றது 0 to pi closed interval. அப்போ எனக்கு 0 இருக்கு இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 0னா ரொம்ப ஈஸி. என்ன வரும் 0னா? I can get 2n plus pi, இல்லையா? 2n pi மட்டும் வரும். அப்போ எனக்கு தெரியும் தீட்டா உடைய வேல்யூ 2n pi. அந்த மூணு ஃபார்முலா இருக்கு பாருங்க. sin 0 equal sin theta equal to 0னா
theta n pi, where n is an integer. Cos theta equal to 0 na, your theta is equals to 2 n pi, where n is an integer. Tan theta equals to 0 na, theta is equals to n pi, where n is an integer. Remember cos theta, அப்ப 3x is equals to 2n pi. எனக்கு x தான் தேவை. 2n pi divided by 3. 2n pi divided by 3. அடுத்தது இங்க sin 2x is equals to எப்போ 1/2 இருக்கும்? First quadrantல 1/2 it lies in 30 degree. அப்ப I can write this as sin pi by 6. இப்ப நமக்கு தெரியும் sin theta equal to sin alpha னா theta உடைய வேல்யூ n pi plus minus 1 power n into alpha. Our 2x is equals to n pi plus minus 1 power n into alpha. Alpha உடைய வேல்யூ pi by 6, where n is an integer, where n is an integer. இதோட ஸ்டாப் பண்ணா போதும். ஏன் இதோட ஸ்டாப் பண்ணோம்? அவன் கண்டிஷன்ஸ் கொடுக்கல. They are not given the intervals. போன வாட்டி பாருங்க 0 less than or equal to x less than 360 degree கொடுத்தான். இந்த இடத்துல அந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கறதுனால ஜெனரல் சொல்யூஷனை அப்படியே நிறுத்தி வச்சா போதும். அப்ப கம்பேர் டு த செகண்ட் ப்ராப்ளம், this problem is very easy. ஓகேவா? we'll move on to the next problem. 2x இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணாம பாருங்க. இந்த இடத்துல x மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப x is equals to 2 ஆல டிவைட் பண்ணா n pi by 2 plus minus 1 power n. இத 2 ஆல டிவைட் பண்ணா I'll get pi by 12. ஓகேவா? அடுத்த சம். So 3 let 2. So third question, subdivision 2. Let us see the 2. 2 cos squared x. 2 cos squared x. Sorry, cos squared theta na கொடுத்திருக்காங்க. Theta plus 3 sin theta minus 3. இங்க பாருங்களேன், ஒரே மாதிரி இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். யூசிங் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட வச்சு சால்வ் பண்ணிடுவேன். இங்க cos theta கொடுத்திருக்கனால அது sin theta ல கன்வெர்ட் பண்ணலாம். We know that the basic identity sin square theta plus cos square theta equals to 1, secant square theta minus tan square theta equals to 1, cosecant square, அந்த மூணு ஐடென்டிட்டியை மறந்துடவே கூடாது. அப்போ இந்த cos square theta என்ன சொல்லலாம்? 1 minus sin square theta. I can write this as 2 into 1 minus sin square theta plus 3 sin theta minus 3 equal to 0. Minus 3 is equals to 0. கரெக்ட்டுங்களா? இப்போ அடுத்தது நம்ம போட போறோம். நல்லா கவனிச்சிங்க. என்ன செய்ய போறோம் பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. This implies 2 minus 2 sin square theta plus 3 sin theta minus 3 equal to 0. இப்போ ஒரு அரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? minus 2 sin square theta plus 3 sin theta 2 minus 3 minus 1 equal to 0. Dividing by minus. This implies 2 sin square theta minus 3 sin theta. Symbol change பண்ணிடுவோம். அப்ப 2 sin square theta minus 3 sin theta plus 1 is equals to 0. சரியா? இப்போ நீங்க அப்படியே எடுத்து போட்டாலும் சரி, இல்ல நீங்க t கன்ஃபார்ம் பண்ணி போட்டாலும் சரி, t is equals to sin theta. அப்ப I'll get 2t square minus 3t plus 1 equal to 0. Factorization rule. Add பண்ணா minus 3, 2 into 1, 2. எல்லாருக்கும் தெரியும். minus 2 minus 1. முன்னாடி 2 இருக்குனால 2 ஆல டிவைட் பண்ணுவோம். I'll get t minus 1 into t minus 1 by 2 equal to 0. T is nothing but sin theta. Sin theta minus 1 equal to 0. Sin theta minus 1 by 2 equal to 0. We'll get sin theta is equals to 1 and sin theta is equals to 1 by 2. We know the principal value. Yeah? The principal value of sin theta is what? Principal value of sin theta is theta belongs to minus pi by 2 comma plus pi by 2. அப்போ sin எப்போ 1 இருக்கும்? 90 டிகிரி. அப்போ sin pi by 2. கண்டிப்பா இது கூட தான் இருக்குது. அதுக்கு அடுத்து 1 by 2 எப்போ இருக்கும்? sin theta is equals to sin pi by 6. 30 டிகிரில இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா அதே தான் பாருங்க. n pi plus minus 1 by theta is equals to n pi plus minus 1 power n alpha is pi by 2, where n is belongs to z. அவ்வளவுதான். அதே போல theta is equals to n pi plus minus 1 power n, your alpha is pi by 6, where n is belongs to any integer. அவ்வளவுதான் ஆன்சர். இதோட ஈஸியான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. ஈஸியா இந்த 5 mark question you can expect from this exercise. So trigonometric equations also the one of the important section for exam point of view. Common exam பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப important தான். We'll move on to the next problem. Third one. Solve the following equation. Third one. ரப் பண்ணிட்டுமா? ரப் பண்ணிடலாமா? Right. Third question. 3
Question number 3 la subdivision 3. 3 la 3. Okay. Third one, third question. Cos theta plus cos, again the transformation formula. Sum to product rule. 2 cos theta. இது எப்படி இருக்கு? Cos C plus cos D. Anyone? What is cos C plus cos D formula? What is cos C plus cos D formula? Anybody? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். Cos C plus நிறைய பார்த்துக்கணும் இந்த மாதிரி formula. Condition trigonometry கூட போட்டோம். 2 cos C plus Cos, very good. C minus D by 2. Very good, very good. 2 cos C plus D by 2. இப்போ என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் அப்படியே மாத்தி C எப்பொழுதும் பெருசா எடுத்துங்க, D எப்பொழுதும் சின்னதா எடுத்துங்க. அப்போ cos 3 theta plus t theta, 2 cos C plus D by 2, 3 theta plus t by 2, cos 3 theta minus t by 2, which is equals to 2 cos 2 theta. I'll get 2 cos 3 theta 4 theta by 2, which is equals to 2 theta. Cos verum theta equals to 2 cos 2 theta. கரெக்ட்டுங்களா? 2 cos 2 theta. இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், இத மைனஸ் இருக்கிற இந்த சைடுல 2 cos 2 theta cos theta minus 2 cos 2 theta equal to 0. இந்த இடத்துல எது காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு, cos 2 theta காமனா இருக்கு. I can take 2 cos 2 theta into cos theta minus 1 equal to 0. I'll get 2 cos 2 theta equal to 0. Another thing, cos theta is equals to 1. இப்போ cos theta equals to cos 2 theta equal to 0. நம்ம சொன்ன அந்த மூணு sin theta 0, cos theta 0, tan theta 0. அதுல cos theta 0னா எனக்கு theta is equals to 2n pi. இல்லையா? எனக்கு theta மட்டும் தான் தேவை. I'll get வெறும் n pi where n is belongs to z. அடுத்து பாருங்க, cos theta equals to 1. எப்போ 1 இருக்கும் cosல? அந்த ஃபர்ஸ்ட் டேபிள், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0 to 90 degree ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்னு கொடுத்தேன். cos 0 தான் 1. அப்ப I can write this as cos theta is equals to cos 0. பாருங்க, 0ன்றது வேற, cos 0ன்றது வேற. நீங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். cos theta equals to cos alpha அப்படின்னா என்னுடைய ஜெனரல் சொல்யூஷன் I can get theta is equals to 2n pi plus or minus alpha. அப்ப இந்த இடத்துல 2 theta ன்னு கொடுத்திருக்காங்க, theta ன்னு கொடுத்திருக்காங்க. theta is equals to 2n pi plus or minus alpha 0. அப்ப simply I'll get வெறும் 2n pi. So theta is equals to what will get? Cos 0 இல்லையா? I can get this as theta is equals to 2n pi. Please take down. Cos 0 is 1, therefore we can put cos 0. I'll get theta is equals to 2n pi plus or minus 0. Right? அடுத்த sum போலாம். Next sum, fourth one. Fourth sum. Fourth one, subdivision 4. Sin theta plus sin 3 theta plus sin 5 theta is equals to 0. Sin theta plus sin 3 theta plus sin 5 theta is equals to 0. பாருங்க, இது எப்படி பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க. sin theta, sin 3 theta, sin 5 theta. இப்ப நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணேன். sin 5 theta, அடுத்தது sin theta, sin 3 theta. ஏன் தெரியுமா? sin c plus sin d, c plus d னா வரும் 6 theta, அதை 2 ஆல டிவைட் பண்ணா 3 theta. அதனால இதுக்கு ஃபார்முலா எடுத்துறேன், sin c plus sin d ஃபார்முலா. What is the formula? Sin c plus sin d formula. What is the sin c plus sin d formula? 2 sin c plus d by 2 cos c minus d by 2. Appa I can get this as 2 sin 5 theta plus theta. I'll get 6 theta divided by 2 cos 5 theta minus theta 4 theta by 2 plus sin 3 theta equal to 0. This will get 2 sin 3 theta cos 2 theta plus sin 3 theta equal to 0. So if you take sin 3 theta common, we'll get 2 cos 2 theta plus 1 equal to 0. Correct?
So அப்ப எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. sin 3 theta equal to 0. இன்னொன்னு வந்து 2 cos theta plus 1 equals to 0. போடலாமா? So I can get sin 3 theta is equals to 0. Another value 2 cos 2 theta plus 1 equals to 0. அப்போ எனக்கு sin theta equal to 0 னா theta உடைய வேல்யூ simply I can put n pi. Theta is equals to n pi by 3 where n is belongs to any integer. Next 2 cos 2 theta which is equals to minus 1. அப்போ your cos 2 theta is equals to minus 1 by 2. நமக்கு தெரியும் cosல 1 by 2 is on 60 degree. Cos 60 degree is 1 by 2. அப்போ minus cos pi by 3. cosனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னேன். என்ன செய்யணும்? மைனஸ் உள்ள கொண்டு போகணும்னா cos ஆஃப் pi minus pi by 3. சைனுக்கு டேனுக்கு இந்த தொல்லை கிடையாது. அப்படியே மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். ஆனா இங்க மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும்னா I have to put pi minus pi by 3. ஏன்னா cos 180 minus theta cos theta. அதனால minus cos theta. அப்போ we can put all silver three caps. இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்ல தேர்ட் குவாட்ரண்ட் இது இல்லையா? So second quadrant. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ். அதனாலதான் அப்போ cos 2 theta is equals to cos pi 2 pi by 3. So இப்போ நமக்கு தெரியும் cos theta is equals to cos alpha. Your t theta is equals to 2n plus or minus alpha. அப்போ 2 theta is equals to 2n pi plus or minus alpha is 2 pi by 3. எனக்கு தேவை வெறும் theta தான். அப்போ n pi plus or minus 2 ல டிவைட் பண்ணா I'll get pi by 3 where n is belongs to any integer. That is the answer. Please take down. Next one. Fifth problem. Fifth one. Cos 2 theta minus sin 2 theta. The next problem. Sin 2 theta minus cos 2 theta. Next problem. Sin 2 theta. Fifth one. Sin 2 theta minus cos 2 theta minus sin theta plus cos theta is equals to 0. Is equals to 0. Okay, va? So இதுதான் sum. Please எழுதிங்க. சரியா? இப்போ சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும். சைன் எல்லாம் ஒரு பக்கம் காசு எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ணக்கூடியது sin 2 theta. sin theta. அதுக்கு அடுத்தது cos 2 theta. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? பிளஸ் போடுறேன் cos theta மைனஸ் cos 2 theta ஈக்குவல் டு 0. ஏன்னா அது பிளஸ்ல இருக்கிறதுனால அப்படியே போட்டுருவோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இது சி, இது டி. இங்க இது சி, இது டி. What is sin C minus sin D? Anybody from boys side? Sin C minus sin D. What is the 2 formula? cos C plus D by 2 sin C divided by minus 2 D. sin C minus D. Abba cos 2D plus theta by 2 sin 2 theta minus D by 2. Very good. Plus அதே போல இங்க cos C minus cos D. ரெண்டுமே sin இல்லையா? என்ன வரும்னா 2 sin C plus D by 2. 2 sin நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2D by 2 and sin இங்க என்ன எடுத்து தெரியுமா? யூசுவலா எல்லா மூணு ஃபார்முலாவும் C minus D. ஆனா cos C minus cos D மட்டும் D minus D ஃபார்முலா. நீங்க வேணா அதோட ஃபார்முலா ஒரு தாட்டி எழுதுறேன் பாருங்க. cos C minus cos D is equals to 2 cos C plus D by 2. Sorry, cos the sin. 2 cos sin D minus C by 2. அந்த ஃபார்முலா தான் போறோம். அப்போ D னா 2D. 2 theta minus theta by 2 equal to 0. Now I'll get the thing as 2 cos 3 theta by 2 sin theta by 2 plus 2 sin 3 theta by 2 sin theta by 2
which is equals to 0. இப்போ 2 காமன், வேற என்ன காமனா இருக்கு? sin theta by 2 காமனா இருக்கு. I can take 2 sin theta by 2 as taken common. We'll get cos 3 theta by 2 plus வெறும் sin 3 theta by 2 equal to 0. இப்போ ஒரு வேல்யூ I can get 2 sin theta by 2 equal to 0. இன்னொன்னு cos 3 theta by 2 இல்லையா? இது அந்த சைடு கொண்டு போனா மைனஸ் ஆயிடும். sin 3 theta by 2 equals to minus cos 3 theta by 2. இது இந்த சைடு கொண்டு வந்தா sin 3 theta by 2 divided by cos 3 theta by 2 equals to minus 1, which is nothing but tan 3 theta by 2. Sin by cos tan, which is equals to minus 1. நான் ஏற்கனவே சொன்ன minus 1ன்றத ஃபர்ஸ்ட் 1ல கன்வெர்ட் பண்ணி tan 3 theta by 2 is equals to minus எப்போ 45 டிகிரில தான் 1 இருக்கும் tan pi by 2. இந்த டேனுக்கும் சைனை பொறுத்த வரைக்கும் சொன்னா உள்ள மைனஸை கொண்டு போயிடு. அப்போ tan 3 theta by 2 is equals to tan minus pi by 4. இப்போ இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? tan theta is equals to tan alpha. அப்ப ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? I can write the general solution theta is equals to tan வரும்போது n pi plus alpha. அப்ப this implies 3 theta by 2 n pi plus alpha இங்க minus pi by 4. எனக்கு first 3 theta இந்த 2 across multiply 2 n pi minus 2 cancel ஆயிடும் pi by 2 இல்லையா? 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 by 4 becomes pi by 2. அதுக்கு அடுத்து எனக்கு வெறும் theta தான் தேவை. 3ல டிவைட் பண்றேன் 2n pi by 3 minus pi by 2 into 3 6 where n is an integer. இது ஒரு பக்கம். இங்க sin theta by 2 is equals to 0. எனக்கு sin theta equal to 0னா வெறும் n pi. our theta is equals to 2n pi where n is belongs to z. எவ்வளவு பாருங்க சிம்பிள். அப்போ எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த sum is very simple and easy. புரியுதுங்களா? sin c minus sin d formula and cos c minus cos d formula. Please take down. We'll move on to the next problem. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபார்முலாவில் நீங்க கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்க, இது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதே சம்ம நிறைய கேட்கறாங்க. நான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ் எடுக்கிறேன். எங்கெல்லாம் இந்த குவாண்டானா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ் வேற ஒன்றும் இல்லை, அதான் குவாண்டான்னு சொல்லுவாங்க, குவான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குவாண்டாஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுல எல்லாமே இந்த ட்ரிகோனோமெட்ரியில இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் எம்ஷனா இருக்கட்டும், கேட் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் எக்ஸாம் அதுல கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேட்கிறான் பாருங்க. சால்வ் த ஈக்குவேஷன் 5th 6th சம் எழுதிட்டீங்களா? போலாமா? சால்வ் த ஈக்குவேஷன் sin theta plus cos theta. 5வது சம் தான். 6வது சம்மா? 6வது 6th one. 6th one. Fifth sum. Sin theta, 6th sum, sin theta plus cos theta is equals to root 2. எல்லாரும் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். +1 முடியல இந்த கொஸ்டின், நிறைய இடங்கள்ல இதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த root 2 இருக்கு இல்லையா, இதால ரெண்டு சைடும் டிவைட் பண்றது. டிவைடிங் த்ரூ அவுட் பை ரூட். அப்போ 1 by root 2 sin theta plus 1 by root 2 cos theta which is equals to 1. இங்க ஈஸியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்னால கொஸ்டினே ஆன்சர் மாறிடும். இப்போ இங்க சைன் இருந்தா காஸ் போடலாம், காசு இருந்தா சைன்ல மாத்தலாம். ஏன் தெரியுமா? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பின்றது வாட் இஸ் த ஃபார்முலா? சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா இல்லையா? இல்ல சைன் ஏ சைன் பி காஸ் ஏ காஸ் பி அப்படின்னா அது காஸ் உடைய ஃபார்முலா. அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டுமே சைன்ல எடுக்கிறேன், காஸ்ல எடுக்கிறேன். அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. சைன் 45 டிகிரி, ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். சைன் 45 டிகிரி சைன் தீட்டா, காஸ் 45 டிகிரி அப்படின்றது 1 by root. நீங்க மாறி எடுக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். அதுதான் சொன்னேன். இப்போ நீங்க இந்த காஸ் சைன் போட்டா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். இப்படி எடுத்து பாருங்க, காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன். இப்போ இது அரேஞ்ச்மெண்ட் எப்படி? தீட்டாவை ஏன்னு கன்சிடர் பண்ணுங்க. காஸ் தீட்டா
எப்பொழுதுமே தீட்டா அன்னோன் வேல்யூவை தான் ஏன் கன்சிடர் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம். அதுக்கடுத்து அதே போல சைன் தீட்டா சைன் பை பை 4. இது எப்படி இருக்குமா? திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி இதுதான். அப்போ I can get this as cos A cos B sin A sin B. What is the formula? What is the formula? என்ன formula இருக்கு? So I can get this as என்ன formula கிடைக்கும் சொல்லுங்களேன். cos A cos B plus sin A sin B. cos A minus B formula. இது A, இது B. அப்போ we'll get cos of theta minus pi by 4 is equals to 1. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்போ 1 இருக்கும் காஸ்ல? theta minus pi by 4 is equals to cos 0. Theta minus pi by 4 is equals to cos 0. இல்லையா? theta minus pi by 4 is equals to cos 0. இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ இது எப்படி இருக்குன்னா cos theta is equals to cos alpha. So what is the formula? 2n pi plus or minus alpha. இங்க alpha உடைய வேல்யூ 0. அப்போ இங்க theta என்ன இருக்கு? theta minus pi by 4 which is பெண்ணு கீழே விழுச்சா அது எடுக்க போகணும் which is equals to 0. அப்ப theta is equals to 2n. இந்த minus pi by 4 அப்படிங்க போனா plus pi by 4. அவ்வளவுதான் ஆன்சர். n is belongs to z. அப்ப 2n pi எனக்கு கொஸ்டின் அங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்பாங்க உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. it lies between 0 to 360 degree இல்ல 0 to 180 degree அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருப்பான். அப்ப what is the values of theta ன்னு கேட்போம். அடுத்த 7th question. We'll move on to the 7th problem. Solve the equation 7th one. Sin theta 7th one. Sin theta plus root 3 cos theta. Root 3 cos theta is equals to 1. sin theta plus root 3 cos theta is equals to 1. போன வாட்டி மாதிரி தான் எனக்கு sin cosல வேல்யூ என்னன்னா 1/2 இருக்கு √3/2. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? dividing by 2. அப்போ 1/2 sin theta plus √3/2 cos theta which is equals to 1/2. கவனிங்கம்மா, இப்போ நான் போன வாட்டி மாதிரி தான் காசு சைன் சைன் அந்த மாதிரி கொண்டு வரேன். 1/2 சைன்ல எவ்வளவு இருக்கும்? 30 டிகிரி. I can find this as sin pi by 3 into sin theta. Sin pi by 3 into sin theta. Cosல √3/2 என்ன இருக்கும்? சார் pi by 3 இல்ல pi by 6 30 டிகிரி இல்லையா? அப்போ இதுவும் cos pi by 6 into cos theta. நான் அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி சொன்னேன்? ஃபர்ஸ்ட் cos theta, அதுக்கப்புறம் cos pi by 6, sin theta, அதுக்கப்புறம் sin pi by 6. எந்த பேட்டர்ன்ல இருக்கு? This is of the form cos A cos B plus sin A sin B. அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா? cos A cos B plus sin A sin B னா cos A minus B. We'll get cos of theta minus pi by 6 equals to 1/2. இங்க cos இருக்கனால அதையும் cosல கொண்டு வர பார்க்கணும். So 1/2 எப்ப இருக்கும்? cosல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 60 டிகிரில இருக்கும் இல்லையா? I can write this as cos pi by 3. இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? This is of the form cos theta is equals to cos alpha. We can say theta is equals to 2n plus or minus alpha. இங்க alphaன்றது pi by 3. Your alpha is equals to pi by 3. Thetaன்றது I can get this as theta minus pi by 6. Theta minus pi by 6. 2n pi plus or minus pi by 3. அப்ப இது அந்த சைடு கொண்டு போனா theta is equals to 2n pi plus or minus pi by 3 plus pi by 6. அவ்வளவுதான். 2n pi plus or minus pi by 6 அப்படின்னு போட்டுருணும். புரியுதுங்களா? இன்னும் 2 சம் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. 8th and 9th சம் இல்லையா? 3 சம், இன்னும் 4 சம் இருக்கா? ரைட். 8th சம் பாருங்க. cot theta plus cosecant theta is equals to 2. Next sum, 8th sum, 8th one. இன்னும் 4 சம் இருக்குது, போட்டு முடிச்சிடலாம் இன்னைக்கு. சரிங்களா? So 8th sum. So இதே போலதான் எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கு. கைண்ட்லி யூ பிராக்டிஸ் அட் யுவர் ஹோம்.
ஓகேவா? Do it yourself. All the example sums. So நமக்கிட்ட டைம் இல்லாதனால நம்ம போட முடியல. So we have 7th, 8th question. Question number 3, subdivision 8. Cot theta plus cosecant theta, which is equals to root 3, which is equals to root 3. So இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. இதே ஃபார்மட் தான், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட். காட் தீட்டாவை எப்படி செய்யலாம்? காஸ் பை சைன் போடலாமா? கொசிகண்ட் எப்படி சொல்லலாம்? 1 by sin theta, which is equals to root. Now you simplify. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? LCM எடுத்தீங்கன்னா sin theta cross multiply cos theta plus 1 is equals to root 3. We'll get cos theta plus 1 is equals to root 3 sin theta. Root 3 sin theta. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா cos theta minus root 3 sin theta is equals to minus 1. நான் பாருங்க, இதை 2 ஆல டிவைட் பண்ணா இங்க 1 by 2 வரும். இதை 2 ஆல டிவைட் பண்ணா I'll get root 3 by 2. அப்ப காஸ்ட்ல கன்வெர்ட் பண்றேன். அப்ப டிவைடிங் த்ரூ அவுட் by 2, I'll get cos of 1 by 2 cos of theta, root 3 by 2 sin theta. இதை 2 ஆல டிவைட் பண்ணா 1 by 2. sin எப்போ root 3 by 2 இருக்கும்? 60 degree. cosல எப்போ 1 by 2 இருக்கும்? 60 degree. I can put cos pi by 3 cos theta. இது வந்து சைன்ல sin pi by 3 sin theta, which is equals to minus 1 by 2. Which is equals to minus 1 by 2. இப்போ பாருங்க, இது cos A cos B minus sin A sin B. அப்ப இது cos A plus B. அப்ப ப்ராப்ளமே இல்லை. I can write this as cos of pi by 3 plus theta. cos A cos B minus sin A sin B. அப்ப எப்படி வேணா எடுத்துக்கலாம். மைனஸ்ல இருக்கும்போது அது பிளஸ்ல தான் வருது. pi by 3 plus theta அல்லது theta plus pi by 3. எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க. வேணும்னா you can take transfer this as cos theta. யூசுவலா அப்படிதானே போட்டு வரோம். theta minus இப்போ which is equals to minus cosல எப்போ 1 by 2 இருக்கும்? 60 டிகிரில இருக்கும். I can put this as cos pi by 2, pi by 3. நான் ஏற்கனவே சொன்ன sin tan மாதிரி ஈஸியா மைனஸ் உள்ள கொண்டு போக முடியாது. என்ன சொன்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா cos of pi minus pi by 3 will get cos of theta plus pi by 3, which is equals to cos 2 pi by 3. எந்த ஃபார்மட்ல இருக்கு? cos theta is equals to cos alpha. theta வந்து theta plus pi by 3 ஆ இருக்கு. alpha வந்து 2 by 3 ஆ இருக்கு. அப்ப ஃபார்முலா is theta plus pi by 3 can be written as 2n pi plus or minus 2 pi by 3. அப்ப எனக்கு theta தான் தேவை. I want only the theta value. So இந்த theta value அந்த சைடு கொண்டு போனா theta is equals to 2n pi plus or minus 2 pi by 3. இந்த pi by 3 அப்படிங்க போனா minus pi. அவ்வளவுதான். வேற n is belongs to z. கடைசியில அதை போட்டு சரிங்களா? So this is the 8th problem. Now we'll move on to the 9th problem. In the 9th problemல compound formula tan a plus b tan a minus b என்ற formula போட போறோம். Let us see the next problem. Ninth one. Tan theta plus pi by 3 plus tan theta plus 2 pi by 3 is equals to root 3. சரிங்களா? tan theta plus pi by 3 plus tan theta plus 2 pi by 3 equals to root. So this implies tan theta. இது எந்த மாதிரி இருக்கு? tan a plus b ஃபார்மட்ல இருக்கா? This is of the form tan a plus b. What is the formula tan a plus b? Tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அப்போ tan theta இதுதான் b. tan pi by 3 divided by 1 minus tan theta into tan pi by 3 plus அதே போல tan theta plus tan 2 pi by 3 120 degree divided by 1 minus tan theta into tan pi by 3, which is equals to root 2. So tan 60 degree, what is the value of tan 60 degree? Root 3. Tan 60 degree and root 3 போலாம். அப்போ tan theta plus root 3
divided by 1 minus tan theta into root 3. அடுத்து அதே போல இங்க tan theta இது வந்து 2 into pi by 3 180 degree 120 degree. அப்ப tan 120 degree எப்படி போடலாம்? I can write this as tan of 180 minus 60 degree. Second quadrant. Second quadrantல என்ன வரும்? நெகட்டிவ்ல வரும். அப்போ therefore I can say minus tan. ஏன்னா 180 வந்தா ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90 டிகிரில வருது. அப்போ அதே தான் சேஞ்ச் ஆகாது. சைன்னா காசு அப்படியே கிடைக்கும். மைனஸ் tan 60 டிகிரி. மைனஸ் ஆஃப் tan 60 டிகிரி இஸ் ரூட். அப்போ மைனஸ் ரூட் இந்த சைட்ல வச்சுங்க. tan pi by 3 ஒரு tan 2 pi by 3 is equals to minus root 3. Tan theta minus root 3 1 minus tan theta into minus root 3 is equals to root 3. This implies tan theta plus tan theta plus Sir, root 3. doubt sir. சொல்லுங்க. சொல்லுப்பா. சார் தேர்ட் டேர்ம்ல வந்து 1 minus tan theta tan pi by 3 மட்டும் தானே சார் இருக்கு. எங்கம்மா? தேர்ட் டேர்ம்ல பாருங்க சார். தேர்டு tan theta plus tan 2 pi by 3 by 1 minus tan theta tan pi by 3 மட்டும் தான் சார் இருக்கு. லாஸ்டா சார் ஈக்குவலுக்கு முன்னாடி சார். இந்த சம் தானே சொல்றேன். ஆமா சார், லாஸ்ட் ஈக்குவலுக்கு முன்னாடி சார். அங்க tan pi by 3 மட்டும் தான் சார் இருக்கு, 2 pi by 3 இல்ல சார். எங்கப்பா? இந்த இடத்துலயா? ரைட் ரைட் ரைட். சாரிப்பா சாரி. tan 2 pi by 3. ரைட், ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. 2 pi by 3. இப்போ பாருங்க 1 minus tan root 3 into tan theta. இங்க பாருங்க plus tan theta minus root 3 divided minus into minus plus 1 plus root 3 tan theta is equals to root 3. Now this implies LCM எடுத்துக்கலாமா? LCMனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது a plus b a minus b. I can write this as 1 square 1 minus root 3 tan theta the whole square. அப்போ இதால அப்படியே மல்டிப்ளை பண்ணா I'll get tan theta into 1 minus இதை ஸ்கொயர் பண்ணா 3 will get 3 tan square theta plus tan theta plus root 3. ஆல்ரெடி இங்க 1 minus root 3 tan theta இருக்குது. இல்லாதது 1 plus root 3 tan theta plus tan theta minus root 3. ஆல்ரெடி 1 plus root 3 tan theta இருக்குது. இல்லாதது என்னது? 1 minus root 3 tan theta which is equals to root 3. சரிங்களா? இப்போ இதை ஒன்னுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். I'm just multiplying each and every term. This implies multiply பண்ணா tan theta minus 3 tan cube theta plus tan theta into 1 tan theta plus tan theta into root 3 tan square theta. அடுத்து root 3 into 1 plus root 3. root 3 into 1 plus root 3. Next root 3 into 1 plus root 3. அதுக்கப்புறம் root 3 into root 3 plus 3 tan theta. அதுக்கடுத்து இதை பண்றேன் plus tan theta into minus root 3 minus root 3 tan square theta minus root 3 into 1 minus root 3 minus into minus plus 3 tan cube theta divided by 1 minus root 3 square பண்ணா 3 tan square பண்ணா tan square theta. அதனால கவனிங்க சில விஷயங்கள். லாஸ்டா எங்கம்மா? 3 tan cube theta வராது சார். இல்லையப்பா, root 3 into root 3 ஸ்கொயர் பா இது. root 3 tan square theta தான். 1 minus root 3 tan theta. சரி சரி. 1 minus root 3 tan theta. Thank you. 3 tan theta. இல்லையா? வெறும் tan theta. Thank you. அப்போ பாருங்க 3 tan cube theta இருக்கு. வேற எதனா கேன்சல். root 3 tan square theta root 3 square minus root 3 plus root 3. tan theta-வை கவுண்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு tan theta இங்க 2 6 8 இருக்கு. எவ்வளவு வருது? 9 வருது. 9ல 3 plus 3 6 9 tan theta. I have 9 tan theta. So we'll get 9 tan theta. I'll get the value is 9 tan theta. So we'll get 9 tan theta
minus 3 tan cube theta divided by 1 minus 3 tan square theta is equals to right hand sideல என்ன கொடுத்திருக்கான் root 3. இப்போ இத பாருங்க, இதுல tan theta-வை காமனா எடுங்க. கரெக்ட்டா? I can take tan theta, வேணும்னா 3 கூட காமனா எடுத்துடலாம். So I can get 3 காமனா எடுங்க. tan எடுக்க வேண்டாம், 3 காமனா எடுங்க. 3 காமனா எடுத்தா I get 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta which is equals to root 3. இதோடைய ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. 3 tan A minus tan cube A divided by 1 minus 3 tan square A. Multiple angle. Tan 3A உடைய ஃபார்முலா. This implies tan 3 theta. இந்த 3 அந்த சைடு போனா root 3 by 3 which is equals to 1 by root 3. I'll get tan 3 theta is equals to எப்போ 1 by root 3 இருக்கும்? 30 degree. இல்லையா? 30 டிகிரில 1 by root 3 இருக்கும். அப்போ tan pi by 6. நமக்கு தெரியும் 3 theta is equals to n pi plus alpha. n into pi plus alpha pi by 6. எனக்கு தேவை வெறும் theta தான். n pi by 3 plus pi divided by 3 6 are 18 where n is belongs to z. Please take down. This is your 9th problem. So கொஞ்சம் லென்த்தியா இருக்குல்ல? அப்போ அந்த tan 3a மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்க போட்டுறலாம் ஆன்சர். We'll move on to the next 10th one. Tenth problem. Cos 2 theta is equals to 10th one. 10th problem. Cos 2 theta is equals to root 5 plus 1 divided by 4. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க ஒரு டேபிள் கொடுத்தேன். 18 டிகிரி 36 டிகிரி 72 டிகிரி. இந்த ரூட் 5 plus 1 by 2ன்றது 4ன்றது ஒன்றும் கிடையாது. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் 36 டிகிரி. நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த டேபிளர் காலமே நான் எழுதி போட்டேன். ஸோ அந்த கிளாஸ் வந்தவங்க எல்லாருக்கும் புரியும். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்க. காஸ் 36 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு டைம் இல்லாதனால அந்த டேபிளை மறுபடியும் என்னால் கொடுக்க முடியல. நான் 2 முறை அந்த டேபிளை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுங்கம்மா. ஸோ காஸ் 36 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு, எல்லாம் கவனிங்க, cos 36 degree is equals to root 5 plus 1 divided by 4. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா இந்த cos 2 theta is equals to cos 36 degree. Cos 36 degree. இத ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும். 36 degree into pi by 180. So 36 வந்து இதுல 5 times போகும். அப்போ 5 by 5. அப்போ cos 2 theta is equals to cos pi by 5. இது கொஞ்சம் வித்தியாசமான சம் இல்ல? நமக்கு என்ன படிக்கும்? ஜெனரல் ஃபார்முலா, ஜெனரல் சொல்யூஷன் cos theta is equals to cos alpha means theta is equals to 2n plus or minus alpha. அப்போ we'll get 2 theta is equals to 2n pi plus or minus pi by 5. எனக்கு தேவை வெறும் theta தான். இதை 2 ஆல டிவைட் பண்ணா n by, இதை 2 ஆல டிவைட் பண்ணா 10 where n is belongs to z. Very simple problem. The last exercise problem, 11th one. Eleventh problem. Two cos squared x minus 7 cos x plus 3 equal to 0. 11th sum. சரியா? So minus 7 cos x plus 3 equal to 0.
பாருங்க இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இது என்ன பண்றேன், டைரக்டாவே ஆட் பண்ணா -7, மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6. என்ன நம்பர்? -6 -1. முன்னாடி 2 இருக்கிறதுனால ஐ கேன் டிவைட் பை 2. ஃபேக்டரைசேஷன். இது 3, இது 1/2. அப்ப என்ன பண்றேன்னா I can put cos x minus 3 into cos x minus 1/2 equal to 0. கரெக்ட்டுங்களா? ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. We'll get cos x minus 3 minus 6 minus 1 போட்டோம். அப்ப 3/2 ஆல டிவைட் பண்ணா I'll get cos x minus 3. இன்னொன்று வந்து cos x minus 1/2. இப்போ இந்த இடத்துல I can put cos x minus 3 equal to 0. இந்த இடத்துல cos x minus 1/2 equal to 0. I can put cos x is equals to 3 or cos x is equals to 1/2. கண்டிப்பா பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரேஞ்ச் cos x உடைய வேல்யூ it lies between -1 to 1. இது 3. அப்போ not possible. You can simply put it is not possible. இங்க cos x equals to எப்போ cosல 1/2 இருக்கும்? 30 60 டிகிரில cos pi/3. அப்போ x is equals to 2n pi plus or minus pi/3, where n is belongs to z. அவ்வளவுதான் ஆன்சர். 2n pi plus or minus n is belongs to z. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்களேன். லாஸ்ட் கடைசி சம்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டேக் டவுன். So 2 marksல find the principal solution மட்டும் கேட்பாங்க. 3 marksல find the general solution. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கேட்டாங்கன்னா it will always be a 5 mark question. 5 mark question. பாருங்க ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் சம். solve sin x, example 3.51. example 3.51. so we move on to the example problem. இது வந்து ஒரு 5 mark question. solve sin x plus 1 cos x is equals to 1 plus sin x plus cos x. 1 plus sin x cos x. So they show that we have to prove that. Sorry, solve பண்ணணும். sin x plus cos x is equals to 1 plus sin x. இப்போ இந்த sin x plus cos x இருக்கு இல்லையா, இதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். t is equals to sin x plus cos x. Squaring on both sides. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணா I'll get sin squared x plus cos squared x plus 2ab. 2 sin x cos x. What is the value of this one? Sin squared x plus cos squared x is equals to 1. இல்லையா? அப்போ 1 plus 2 sin x ன்னு போடலாம். I can get this as t squared is equals to 1 plus 2 sin x cos x. So இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு t square minus 1 is equals to 2 sin x cos x. கரெக்ட் ஆமா? 2 sin x cos x. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த sin x cos x மாத்திரம் நான் கண்டுபிடிக்கிறேன். Your sin x plus cos x is equals to t square minus 1/2. t square minus 1/2. Correct? From this we'll get sin x plus cos x is equals to sin t square minus sin x. But it was given that இங்க என்ன கொடுத்திருக்காங்க condition sin x plus cos x which is equals to 1 plus sin x cos x. இல்லையா?
sin x plus cos x என்ன எடுத்துக்கிறேன் t ன்னு எடுத்துக்கிறேன் 1 plus sin x plus cos x என்ன எடுத்துக்கிறேன் t square minus 1 by 2. Now you simplify. It is given that if the cross multiply பண்ணா LCM எடுக்கிற t 2 plus t square minus 1 2t is equals to t square plus 1. அப்ப இதை அரேஞ்ச் பண்ணா t square minus 2t plus 1. இது எப்படி தெரியுமா இருக்கு a square minus 2ab plus b square. அப்ப என்ன சொல்லலாம் a minus b the whole square t minus 1 the whole square equal to 0. I can put t minus 1 the whole square equals to 0. Otherwise, I can say t minus 1 equal to 0. Our t minus 1, t என்ன எடுத்தீங்க sin x plus cos x minus 1 equal to 0. என்ன கிடைச்சிருக்கு பாருங்க sin x plus cos x minus 1 equal to 0. Otherwise, sin x plus cos x is equals to 1. Sin x plus cos x is equals to 1. We'll get the equation sin x plus cos x is equals to 1. So, இப்போ இதை போன ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா டிவைடிங் பை ரூட் 1 by root 2 sin x plus 1 by root 2 cos x எல்லாமே 1 by root. அப்ப நான் sin cos எடுக்கணும். அப்ப எப்படி எடுப்பேன் 1 by root 2. அப்போ sin pi by 4 sin x plus 1 by root 2 cos pi by 4 cos pi by 4 cos x. இத காஸ்ட்ல போடும்பொழுது cos pi by 4. இது எப்படி இருக்குன்னா cos a cos b. a வந்து x ஆ இருக்கு, b வந்து pi by 4 ஆ இருக்கு. அப்போ we'll get cos x. இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட அரேஞ்ச் பண்ணிக்க cos x cos pi by 4 plus sin x sin pi by 4 which is equals to cos pi by 4. Cos a cos b plus sin a sin b. We'll get the formula cos a minus b by b. X minus pi by 4 is equals to cos pi by 4. நமக்கு தேவை the general solution கண்டுபிடிக்கணும். Cos theta is equals to இல்லையா cos alpha அப்படின்னா I can take your theta is equals to 2n pi plus or minus alpha. அப்போ இங்க alphaன்றது pi by 4 x minus pi by 4 which is equals to 2n pi plus or minus alpha. What is alpha value? இது ஒரு 5 mark question. ஸோ அது அடிக்கடி இதை கேட்கறன்றதுனால தான் நான் போட்டிருக்கேன். கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த முறை வாய்ப்பும் கூட இருக்குது. 2n pi plus or minus pi by 4 இல்லையா? அப்போ இந்த pi by 4 அந்த சைடு போச்சுன்னா we'll get plus pi by 4 இல்லையா? அப்போ I'll get 2n pi by plus pi by 4. ஜஸ்ட் சிம்பிளா திரும்பி போடலாம் 2n pi plus or minus pi by 4. இது அந்த சைடு போச்சுன்னா minus pi by 4. இன்னும் சிம்பிளிஃபை கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் எடுக்கிறேன் plus pi by 4 plus pi by 4 plus pi by 4 plus pi by 45 degree plus 45 degree 90 degree. அப்போ I'll get x is equals to 2n pi plus pi by 2 or minus எடுக்கிறேன் x is equals to 2n pi minus pi by 4 plus pi by 4. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருவோம். அப்போ x is equals to 2n. வேற n is an 18. அவ்வளவுதான்ப்பா 5 மார்க். இதே விடணும். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல கேட்டாலும் இதையும் போட்டு. In the next class we are going to discuss a new chapter properties of the triangle. நான் ரொம்ப அதை டீப்பா போட்டேன். அதுல இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் கொடுப்பேன். 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே ட்ரிகோனோமெட்ரியை நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். சரிங்களா? அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. I saw only the limited problems but you must know the properties of the triangles. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருந்து அதுல வந்து பார்ப்போம். சரிங்களா? So with this we'll stop. We'll discuss in the next class. Darshini, thank you, ma. God bless you all. We'll leave the class. Thank you very much. God bless you. We'll meet on next week. Okay, ma. Bye, ma. Bye, everybody. thank you sir Good night. Okay, ma. Good